விதி. விதிங்கிறது என்னங்க? எங்கேயோ யாராலேயோ எப்பவோ நமக்காக வகுக்கப்பட்டதா சொல்லப்படுறது. அது என்ன மதி? பிறப்புல கொஞ்சம், அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம்னு நாம சேர்த்துக்கிட்டே போறது. இது ரெண்டையும் எப்படி முடிச்சு போடுறாங்க? எல்லாமே விதிப்படிதான் நடக்கும்ங்கிறது ஆங்கிலத்தில் ஃபேட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எழுதி வச்ச மாதிரி தான் நடக்கும்னா நாம் எல்லாரும் ஏன் இங்கே வாழணும்? கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது. அதில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு பலி கொடுக்குற நாள் அமாவாசையாக இருந்தால் வெற்றி அந்த பக்கத்துக்கு தான்னு ஒரு சீன் வரும். உடனே கிருஷ்ணர் ஒரு தந்திரம் பண்ணி சூரியனையும் சந்திரனையும் நேரில் வர வச்சு நாளே அமாவாசை வர்ற மாதிரி பண்ணிடுவார் இல்லையா? இங்கே ஜெயிச்சது விதியா இல்லை மதியா? ஏன் புராணத்துக்கு போய்கிட்டேன்? நம்ம ஊர்லேயே ஏதோ ஒரு விபத்துனால உடல் ஊனமானவங்க தன்னோட சுய முயற்சியினால சாதனையாளர்களாக வந்தது இல்லையா? ஏன் நம்ம சியான் விக்ரம் கூட அப்படி ஒரு விபத்திலிருந்து மீண்டு வந்தவர் தானே. விழுந்த இடத்துல சுகமா இருக்குன்னு படுக்கிறவனுக்கு எல்லாம் விதிங்கிற பழமொழி ரொம்ப பொருத்தம். ஆனா விழுந்த இடத்திலிருந்து புழுதி பறக்க அழுத்தி மிதிச்சு எழுந்திருக்கிறவனுக்கு மட்டும்தான் புரியும், எனக்கு வர்ற தோல்வியெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டாதான் அது தோல்வின்னு. ஏற்றுக்கிற வர அது வெறும் அனுபவம், அறிவு கொள்முதல், அவ்வளவுதான். அவனை மாதிரி வாழ எனக்கு விதி இல்லை, அவனுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கு இப்படின்னு சொல்கிறதுக்கு இவனை மாதிரி வாழ யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனநிறைவோட நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டா அதுதான் மதி. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் இறுதி வரை உருப்படியாக எதையுமே செய்ய மாட்டான் என்கிறார் சாணக்கியர். விதியை மதியால் வெல்லலாம். நன்றி, வணக்கம்.